எல்லாம் ஒளிஞ்சு கிடக்க ஒரு மீன் ஒளிஞ்சு கிடக்கும். இது வந்து பாறையிலேயே மஞ்சப்பாறை. இது வந்து முள்வாழை. இது கொச்சாம்பாறை. இது நெத்திலியில் கோவா நெத்திலி. இவன் வந்து பண்ணா மீன், குழஞ்சா மீன் அப்படின்னு சொல்லுவோம். வாழையிலேயே முள் இல்லாத சாவாழை மீன். சின்ன பிள்ளைங்களாம் தைரியமாக கொடுக்கலாம். இது வந்து சாலை மீன், வரிரால். சரி, ஒன்று போல தான் இருப்பான். வந்து முட்டி கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குதிப்புக்காரா, துப்புவாழைன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். இது வந்து ஊழின்னு சொல்லுவோம். வந்து கட்டிக்காலை. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீன். இன்றைக்கி நம்ம போட்டில் வந்து மீன் வந்திருக்கு. அன்றைக்கி வந்துச்சு அதே மாதிரி தான் மீனும் இன்றைக்கி கலப்பு மீனாக தான் வந்திருக்கு. அந்த மீனை எப்படி பிறக்கி நாங்கள் விற்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் வேண்டாம், தூத்துக்குடி ஹார்பர் வச்சுக்கோங்கன்னா செம்மையான மீன்லாம் உங்களுக்காண்டி இருக்குது. வெயிட்டிங் வாங்க. கூடல் அள்ளி தட்டணும். இதில் ஒரு வகை மீன் கிடையாது, பல வகை மீன் கிடக்கு இந்த இடத்துல. போட்டில் இருந்து மீனை இறக்கி கொண்டு வந்து இதில் தட்டிடுவோம். தட்டி என்ன பண்ணுறோன்னா, இப்போ எல்லோரும் ஆளுக்கு தனித்தனியாக ஒரு ஆளாக உட்காந்துருக்கும், வரிசையாக உட்காந்துரும் பார்த்திங்களா. மீனை நடுவில் கொட்டி போட்டு அதில் வந்து ஒவ்வொரு வகையான மீனை பிரிச்சுட்ருக்கோம். அது என்னென்ன மீனுங்கிறத நான் காமிக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்பீடாக பெருகிட்டு இருக்கோம். ஏன்னா வியாபாரி இருக்காங்க, வியாபாரி இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து வித்தரணும். அதுக்காக தான். அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மீனோட விலைகள் எதுவுமே இருக்காது. எவ்வளோ ஸ்பீடாக மீன் வைக்கணுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நாங்கள் எடுத்து பிறக்க வச்சுட்டு அள்ளிகிட்ருக்கோம். இப்போ கூடையில் தனித்தனியாக பிறக்கி வச்சுருக்க மீனை எடுத்து இப்படி போட்டுருக்கோம். ஆள் இல்லாட்டா பரவாயில்ல விட்டுருங்க. ஆள் வந்து ஒரு கேட்க முடியும் சொல்லுங்க. இது எந்த கேட்காம இருக்குது, எந்த கேட்காம இருக்குது கூட இல்லை. இந்த கேட்குறோம் கட்டுக்கு கட்டுக்கு அவ்வளோ தீ தட்டினா அதுவே காக்கூடைக்கு மேலே இருக்குது. 2200 ரூபா இப்படி போதும். 2200 இந்த ஒரு வட்டா 2200 ரூபா. 2250 2250 2250 2250 ரூபா. 2250 2250 எங்க வந்துட்டு இருக்கீங்க? 2250 ரூபா. அண்ணே 2300 கேள்வி இருக்கா உங்களுக்கு? 2300 அவன் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கேபிள் 10 கிலோ தந்துருக்கேன். சரி ரைட். 2300 ரூபாய்க்கு ஒரு வட்டாக விற்றுருக்கோம். உள்ள 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 எடுக்க இது வந்து சூடை மீனுங்க. எல்லா மீனும் நல்லா பல பலன்னு இருக்கும். இதெல்லாம் சூடையாக அதுக்குள்ளே ஒரு கல்லை ஒழிஞ்சு கிடக்க ஒரு மீன் ஒழிஞ்சு கிடக்கும். இது வந்து சாலை மீன். சூடை வேறு சாலை வேறு. பார்த்துக்குங்க, பார்த்து வாங்குங்கண்ணே.
எல்லாம் சூட தனி சூட சாலாங்கிட்டு போயிடணும். சரிங்களா, இது சூட வந்திருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இதில் எல்லா மீனும் ஒன்று போல் கிடக்கா. இது வந்து நாங்கள் வந்து முட்டி கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம். முட்டி கத்தாழை மீன், முட்டி கத்தாழையா. அதே இது இவன் வந்து பண்ணா மீன். இது பண்ணா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த பண்ணானாலும் சரி, இந்த முட்டி கத்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். இதில் கிடக்கிற மீன் எங்கள் ஊரில் உள்ள பேரை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா, உங்கள் ஊரில் என்ன பேர் அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. இது வந்து ஊலின்னு சொல்லுவோம், கரை ஊலி. ஊலி ரொம்ப டைப் ஊலி இருக்குது. இது வந்து கரை ஊலி. இது வந்து அயலை. இது வந்து பாறையிலேயே மஞ்சப்பாறை. வேறு என்ன மீன் இருக்குது? இது கொச்சாம்பாறை. எங்கள் ஏரியாவில் சொல்கிற பேரை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் ஊரில் வேறு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சண்டை வந்துடுறது. இந்த இருங்க, எடை போட்டு தர்றோம். அம்மாடி, இது வந்து குதிப்பு காரா. உங்களை வந்து நல்லா ஏமாற்றுவாங்க வேறு காராவை கொடுத்துட்டு. குழந்தை பற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரா மீன் இது தான். இது வந்து வாழையிலேயே முள் இல்லாத சாவாழை மீன். சரிங்களா, சாவாழை மீன். அடுத்து இது குதிப்பு மீன், நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் தைரியமாக கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன், குதிப்பு மீன். அதே மாதிரி இது வந்து கட்டிக்காலை. ஐயோ, அப்போ கட்டிக்காலை எவ்வளோ மஞ்சள் அடிக்கும். கட்டிக்காலை மீன் எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன். சரிங்களா, இது இறாலில் வரி இறால். இது நெத்திலியில் கோவா நெத்திலி. நெத்திலி ரொம்ப டைப் நெத்திலி இருக்குது. இது இறாலில் செம்பட்டு இறால். இறாலில் ரொம்ப வகை இறால் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்குறது செம்பட்டு இறால். சரிங்களா, இது வந்து கோலான்னு சொல்லுவோம். சரிங்களா, கோலா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இருக்கிறத இது வந்து குத்தாண்டு சொல்லுவோம். குத்தா எப்படி இருக்குது, கோலா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது கோலா. இது காரலில் நெய்க்காரான்னு சொல்லுவோம். சரிங்களா, காரலில் நம்ம பார்த்தோம்ல இந்த இருக்குல்ல, இது காரல் வகை தான். இது வந்து குதிப்பு காரா, இது வந்து நெய்க்காரா, இந்த இது வந்து பொட்டுக்காரா. எப்படி காரால் இவ்வளோ டைப் பார்த்தாச்சா. இந்த சாவால்லாம் குமிச்சாடு. இது வந்து வெங்கானா மீன். இது முள்ளாக தான் இருக்கும், ஆனால் ருசியாக இருக்கும். இது வெங்கானா மீன். இந்த மீன் வந்து காக்கா குத்தி மீன். இது நெத்திலேயே வெள்ளை நெத்திலின்னு சொல்லுவோம். எல்லோரும் இந்த பால் நெத்திலின்னு சொல்லுவோம்ல, அந்த நெத்திலி. இந்த நெத்திலி. இவ்வளோ நேரம் நீங்கள் மீன் பார்த்துட்டு இருந்தீங்களா, இது வந்து முள்வாலை. சரிங்களா, இதுவும் இந்த மீன் முள்ளாக தான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து குழஞ்சா மீன் அப்படின்னு சொல்லுவோம். பேர் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இவன் வந்து கொலன்னு தான் இருப்பான். இந்த மீன் முள்ளா, ரெண்டு மீனுமே முள்ளாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா, இந்த மீன் ருசி வந்து தண்ணி வேறு. இதை முள் எடுத்ததுனாலும் நம்மளுக்கு வந்து சம ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இவன் வந்து முள்ளை எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, ஒன்று போல தான் இருப்பான். இது வந்து குழஞ்சா மீன் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த மீன் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்குறத தவிர்க்கலாம். இருந்தாலும் இது வந்து விலைலாம் போகாது அந்தளவு. மீன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எங்கள் ஏரியாவில் உள்ள குழஞ்சா மீன் இப்படி கம்பு மாதிரி நிற்க அந்த தலைவன். இந்த மீன் சூப்பராக இருக்குண்ணா. முள் வாழை என்ன வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள். எவ்வளோ மதி? சம்சனை பண்ணா எவ்வளோ வச்சு நீங்கள் 100 கிலோ?
மாலை இது எல்லாமே சூட மீன் அள்ளிட்டு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம போட்டில் வந்த மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக பிறக்கிட்டு இருக்காங்க. பிறக்கி ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் பிறக்கி முடித்து அதுக்கப்புறம் இன்னும் போட்டிலலாம் வேலையெல்லாம் இருக்குது. வலையில் மீன் இருக்குது, அதெல்லாம் தட்டி தனியாக எடுக்கணுங்க. இவ்வளோ வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக மதியத்துக்கு மேலே ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஒவ்வொருத்தங்களும் மீனை வாங்கிட்டு போகிறாங்க, காசு வந்து ஒருத்தங்க கையில் தான் போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்கள வந்து நாங்கள் வட்டக்காரன்னு சொல்லுவோம். அவங்க தான் எங்களுக்கு வந்து மீன் எல்லாத்தையும் விற்று தருவாங்க. அதனால அவங்கள்ட்ட மொத்தமாக காசு இருக்கும், அவங்கள்ட்ட தான் நாங்கள் ரிட்டன் வாங்கிடுவோம். இன்னும் போட்டிலேருந்து மீன் இறக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் பிறக்கிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஓரளவு நல்லா பாடுதாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. எப்படி இருந்துச்சு? சில மீன் எங்கள் ஏரியாவில் வேறு பேர் சொல்லியிருப்போம், உங்கள் ஊரில் வேறு பேர் இருக்கும். சரி, எங்கள் ஏரியாவில் உள்ள பேர் சொல்லியிருப்போம், உங்கள் ஊரில் வேறு பேர் இருக்கும். அதுக்கு என்ன பேருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கண்ணா. ஓகே, பாய்.